கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல சூப்பரான பேக்கரி ஸ்டைல்ல ஸ்பாஞ்சி பிளெயின் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் நம்ம சேனல்ல கேக் ரெசிபிங்க. இந்த லாக்டவுன்ல எல்லாருமே மோஸ்ட்லி செஞ்சு பார்த்துருப்போங்க. இருந்தாலும் செய்ய தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ. வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இந்த பழைய ப்ரெஷர் பேன் நான் ரெகுலராகவே கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இந்த உப்பை நம்ம திரும்ப கேக் செய்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹைட்டுக்காக வேண்டி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இந்த கேக் செய்கிற மெத்தட் ரொம்ப சிம்பிளுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதோட 3 முட்டைகளை உடைச்சி சேர்த்துக்கலாங்க. கால் கப் போல் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய், நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் மாதிரி இருக்கிற வாசனையான எண்ணெய்களை சேர்த்துக்கூடாது. அதோட 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இதோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலித்து சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, உங்களுக்கு தேவைப்பட்ட கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சளிச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஸ்பேச்சுலா அல்லது விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. கலக்கிறப்ப ரொம்ப அடிச்சு கலக்கக்கூடாது. ஜென்டிலாக கலக்கணும். ஒரே டைரெக்ஷனில் கடந்துட்டு வரணுங்க. அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் டேஸ்ட் பிடிக்கலன்னா 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம். நம்ம ஒரு பேனில் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனா சேர்த்து ஓரங்கள்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம். அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன் நான். இது தேவை இல்லைனாலும் நீங்கள் அடியிலையும் வெண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு இப்படி சேர்த்துலாம். பாவங்க, இந்த டெக்ஸ்சர் இருக்கணும். இப்படி மடிஞ்சு மாவு விழுந்துச்சுனாவே கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தங்க. லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இதை அப்படியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் கொண்டு போய் வச்சிடலாம். மூடி போடுறப்ப கட்டாயமாக கேஸ் கட் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம விசில் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. இது ரெண்டும் முக்கியமாக நம்ம கவனிச்சுக்கணும் கேக் செய்கிறப்ப. இப்படியே ஒரு 3/4 மணி நேரம் இருக்கட்டுங்க. 45 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா கத்தி வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு தட்டெலாம் சேர்த்திக்கலாம், கவுத்துட்டலாம். பாருங்கள், ஆறினப்புறமே ஓரங்கள் நல்லா பேன்லேருந்து நகர்ந்து வந்திருக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கவுத்து விடுறப்ப ஈஸியாக கலந்து வந்துடும் கேக்கு. பட்டர் ஷீட் போட்டிருக்கு அப்படியே லைட்டாக எடுத்துடலாம். இந்த பட்டர் ஷீட் போடுறது எதுனா கொஞ்சம் கூட அடி பிடிக்காதுங்க. கலர் சேஞ்ச் ஆகாது. இது போடாமையும் மாவு டஸ்ட் பண்ணி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த பேனில் கூட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம இது மேலே இருக்கிற உப்பி இருக்கிற பார்ட்டு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஷேப்புக்காக தான். வாவ்,
சூப்பராக இருக்குல்லங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எந்த அளவுக்கு ஓட்டையாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ப்ளைன் கேக். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளைன் கேக் எப்படி செய்கிறது பார்த்துட்டிங்களா? சூப்பராக சாஃப்டாக இருக்கிற ப்ளைன் கேக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே எப்போலாம் வீடியோஸ் போகிறேன்னா அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.